அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக அவசியமா இருப்பது என்னன்னா பெற்றோர்களுடைய அரவணைப்பு மட்டும்தான். அந்த அரவணைப்பு சரியான நேரத்தில் அந்த குழந்தைக்கு கிடைக்காம போனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம். அது சரியா மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல இருக்கிற கிஷன்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய பிதாம்பர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல பிப்ரவரி 5, 2023 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே அந்த ரோடுகள்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் ரஞ்சனாவுடைய 7 வயது மகனான ஹர்ஷுமே வெளியில சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான். ரஞ்சனா எப்போதுமே மதிய நேரத்துல தூங்குவாங்கிறதுனால எப்போதும் போல அன்றைய தினமும் மதிய நேரத்துல தூங்கிட்டு ஈவினிங் 5:30 மணிக்கு எழுந்திருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்ததுனால அவங்களுக்கு டீ போடணும், அதே சமயம் எல்லாருக்கும் டீ போடணுங்கிறதுக்காக நேரடியாக எழுந்த உடனே கிச்சனுக்கு தான் போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் டீ எல்லாம் கிளாஸ்ல ஊற்றி வெளியில எடுத்துட்டு வராங்க. அப்போ ஹாலில் உட்கார்ந்து இருக்கிற அவங்களுடைய கெஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு நேரடியாக ரூம்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய மூத்த மகனான 9 வயது இருந்த லக்ஷயா கிட்ட அந்த டீயை கொடுத்துருந்துருக்காங்க. அது கூடவே அந்த சிறுவனுடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த பையனுக்குமே ஒரு டீ கிளாஸா அந்த இடத்துல வச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய இளைய மகனான 7 வயது இருந்த அந்த ஹர்ஷுக்குமே எப்போதுமே சாப்பிட்ற இடத்துக்கிட்ட வச்சுட்டு அவங்க மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டு இரவு டின்னருக்கு உண்டான சாப்பாடுகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுமே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. கிச்சன்ல இருந்தபடியே இந்த ரஞ்சனாவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களுடைய வேலைகளை பார்க்குறாங்க. பட் யதார்த்தமா அவங்க 6:15 மணி வாக்குல அந்த கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வரும்போது தான் 7 வயது மகனான ஹர்ஷுக்கு ஒரு டீ கிளாஸ் வச்சாங்களே, அந்த டீ கிளாஸ்ல இருக்கிற டீ அப்படியே தான் இருந்திருக்கு. ஏன் இன்னும் இவன் வந்து டீ குடிக்கல, அப்படி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக தன்னுடைய ரூம்ல விளையாடிக்கிட்டு இருக்கிற மூத்த மகனான லக்ஷயா கிட்ட ஏன் தம்பி இன்னும் வரல, அவனை போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்றானா, நான் சீரியஸா கேம் விளையாண்டு இருக்கமா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு இன்னைக்கு மட்டும் தானே லீவு, ஏன் என்ன தொந்தரவு பண்ற, நீயே போய் கூப்பிட்டுக்கோ, வெளியில தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த அம்மாவும் உடனடியாக வெளியில வந்து ஹர்ஷை வந்து இந்த அம்மா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க கத்தி கத்தி கூப்பிட்டாலும் ஹர்ஷ் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. தொடர்ந்து அங்க இருக்கிற சக குழந்தைகள் கிட்டையும் அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் கேட்கும்போது ஹர்ஷ் இங்க தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேரடியா ரஞ்சனாவும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது ஹர்ஷோடைய சைக்கிளும் ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்ததுமே ஹர்ஷ் அப்படி எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க அந்த அம்மா கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே ஹர்ஷ் கிடைக்கவே இல்லை. நேரம் ஆக ஆக நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் சூரியனுடைய வெளிச்சமும் குறைய ஆரம்பிச்சு இருட்டு ஆக்கிரமிக்கிற நேரமாகவும் அது இருக்கு. இதனால அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஹர்ஷகானும் எல்லாரும் தேடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. ரஞ்சனா கூட சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க, அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க. பட் எங்க தேடினாலுமே, எந்த இண்டு இடுக்குல தேடினாலுமே அன்னைக்கு அந்த ஹர்ஷ கண்டே பிடிக்க முடியல. வேலைக்கு போன இந்த ரஞ்சனாவுடைய கணவரான ஜிதேந்திராவுக்கு கால் பண்ணி இது மாதிரி மகன் காணாம போயிட்டான், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவருமே ஒரு 7:30 மணிக்கு வந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள் கூட பல இடங்கள்ல பல கடத்தெருவுகள்லாம் போய் தேடி பார்க்கறாங்க. பட் எங்க தேடினாலுமே ஹர்ஷ் அன்றைய தினம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல சோகமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வந்த இந்த குழந்தையோடைய அப்பா அம்மா எல்லாரும் கூடயும் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஹர்ஷோடைய அப்பாவான ஜிதேந்திராவுடைய மொபைலுக்கு சரியா 8:23க்கு ஒரு மர்மமான ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போனை அட்டன் பண்ணி ஜிதேந்திரா காதுல வச்சதுமே அவங்க மகனுடைய குரல் தான் கேட்டிருந்திருக்கு. டாடி டாடி அப்படின்னு அந்த பையன் கத்துற சத்தம் கேட்டதுமே நீ எங்க இருக்க, உடனே வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த அப்பா சொன்ன உடனே அந்த போன் கால் கட் ஆகுது. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு. அப்படியே ஹர்ஷ் எங்க போனா அப்படின்ற ஒரு குழப்பம் தான் அவங்களுடைய மனசுல தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல அதே நம்பர்ல இருந்து ஹர்ஷவுடைய அப்பாவுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் காலில் பேசினது யாரு, ஹர்ஷுக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, ஹர்ஷ் எதனால டாடி டாடின்னு ஒரு மாதிரி வினோதமா கத்தணும், ஹர்ஷ் எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு, ஹர்ஷ் காணாம போனதை இவங்க அப்பா அம்மாவால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா. 2023 மத்திய பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சரியா வரலனா நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. காணாம போன அந்த 7 வயது சிறுவனான ஹர்ஷோடைய பெரிய பாவான விஜேந்திரா அப்படின்றவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல அந்த பகுதியில் இருக்காரு. இதனால சுத்துவட்டார பகுதி முழுக்க ஒரு நல்ல பொலிட்டிக்கல் பவரோட தான் அவர் இருக்காரு. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகமாகவும் இருக்காரு. சோசியல் மீடியாவிலையும் நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ராகுல் காந்தியை கூட இவர் நேரடியா கூட எல்லாம் மீட் பண்ணி இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் இருக்கிற அந்த பொலிட்டீஷியனுடைய தம்பி மகனை தான் அன்றைய தினம் யாரோ கடத்திட்டு போயிருந்திருக்காங்க. ஜிதேந்திரா அந்த பகுதியில் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு வராரு. என்னதான் அவர் தனி வீட்டில் வாழ்ந்தாலுமே அந்த ஏரியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 70-80 பேர் வரைக்குமே இவங்களுடைய பங்காளிகள், தாத்தா பாட்டி வழிமுறைகளில் வந்தவங்க தான். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஹர்ஷ இந்த இடத்துல இருந்து யாரோ கடத்திட்டு போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. இந்த 7 வயது ஹர்ஷ் பக்கத்தில் இருக்கிற மெடிகாப் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு வராரு. ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற யாராவது இவனை கடத்திருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா நம்முடைய எதிரிகள் யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படின்ற குழப்பம் தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. இப்போ முதல் போன் கால் அட்டன் பண்ணி தன்னுடைய மகனுடைய குரலை கேட்டதுக்கு பிறகு ரெண்டாவது போன் கால் 10 நிமிஷத்துல வந்திருக்கு. அதுல பேசினா அந்த மர்ம மனிதன் என்ன சொல்றானா, வாய்க்குள்ள ஏதோ ஒரு துணியை வச்ச மாதிரி உன்னுடைய மகன் உனக்கு உயிரோட வேணும்னா 4 கோடி ரூபாய் நீ ரெடி பண்ணி வை, உன்னுடைய மகனுக்கு எதுவும் ஆகாது, பத்திரமா நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனடியாக இதை கேட்ட அந்த பையனுடைய அப்பா, நான் பணம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன், என்னுடைய மகனை எதுவுமே பண்ணிடாதீங்க, எந்த இடத்துக்கு எந்த டைமிங்ல வரணும்னு சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. உடனே அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து நான் இதை அடுத்த கால்ல சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பணம் ரெடி பண்ற நேரத்துல நீ போலீஸ் கிட்ட போனீன்னா கண்டிப்பா உன்னுடைய பையனை நீ பணமா தான் பார்க்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணி இருந்திருக்கான். பட் அவன் சொன்ன மாதிரியே இந்த அப்பா அம்மாவும் போலீஸ் கிட்ட எல்லாம் போகாம பணம் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆடியோ கால் பேசின நேரத்துல கூட அவர் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட பண்ணியிருக்காரு. இது கூடவே ஒரு 25 பேர்கிட்ட சுத்தி தான் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே கேட்டு இருந்திருக்காங்க. இறுதியா 4 கோடி ரூபாய் கிட்ட பணத்தெல்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு எங்க இவன் கால் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமா இந்த அப்பா அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கிட்னாப்பர் கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே அந்த அப்பா அம்மாவுக்கு போகவே இல்லை. நேரம் ஆக ஆக தங்களுடைய மகனுக்கு என்னாச்சோ, அவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் தான் அவங்களுக்கு ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால போலீஸ் கிட்ட கூட போகாம தொடர்ந்து அந்த போன் காலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த போன் கால் வராததுக்கு பிறகுதான் மறுபடியுமே அந்த கிட்னாப்பருடைய நம்பருக்கு கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால குழம்பி போன அந்த குடும்பத்தார்களுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. ஆனா ஜிதேந்திரா வீட்டில் இருந்த ஒரு தாத்தா மட்டும் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்காரு. இதனால ஒருவேளை கிட்னாப்பர் நம்மள ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் மஃப்டியில கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேற ஒரு கார்ல வந்து அந்த வீட்டில் இறங்கி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்றாங்க. பட் அதுக்கப்புறமும் கால் பண்ணி பார்க்கும்போது கூட கிட்னாப்பருடைய அந்த மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதன் பிறகுதான் அந்த தாத்தாவான S1 சவுகான் அப்படின்றவர் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அபிஷியலா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்களுடைய ஹையர் ஆபீசரான டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆபீசருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காகவும் அந்த பையனை பத்திரமா மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 7 ஸ்பெஷல் டீமா ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடு மட்டும் இல்லாம அந்த தெருக்கள்ல இருந்த எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த தெருக்குள்ள எந்த சிசிடிவியுமே இல்ல. அக்கம் பக்கத்துல கேட்கும்போது கூட 5:30 மணி 6 மணி வரைக்குமே இந்த பையன் இங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு வேற யாராவது எதிரிகள் இருப்பாங்களோ, இவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஆட்கள், டிரைவர், நியூஸ் பேப்பர் போடுறவங்க, பால்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிள் எல்லாருமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் அப்படி துருவி விசாரணை பண்ணிக்கிட்டே போனாலும் எந்த ஒரு லீட்ஸுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை பையனுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அப்பா அம்மா யாராவது இதை பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா இந்த பையனுடைய அப்பா மைனிங் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரதுனால அதுல எதிரிகள் யாராவது இருப்பாங்களா, அவங்க யாராவது இந்த ஹர்ஷ கடத்தி வச்சுட்டு இப்படி பணம் கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி பல சந்தேகம் எல்லாமே போலீஸ் ஆபீசருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஹர்ஷோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பையன் வந்து பெரிய பையனை விட கொஞ்சம் தைரியமான ஆளு, யார்கிட்ட பேசணும், புதுசா யாராவது ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா அவங்க கிட்ட எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா அறிவுமே அவனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அவன் தெரியாத நபர் கூட கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பே கிடையாது, யாரோ தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவனை கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் இந்த பையனை அங்கிருந்து கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இதனால சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபோன் கால் வந்துச்சுல, அந்த நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அது உஜ்ஜயினி என்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஆளுடைய பெயரில் காட்டியிருந்திருக்கு. அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் டீம் விசாரணை பண்ணும்போது அவர் இந்த ஊருக்கு வந்தே பல நாட்கள் ஆகுது, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு அந்த சிம் கார்டோடைய ஓனரை பத்தி விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த சிம் கார்டோடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை விசாரணை பண்ணும்போது பல நாட்கள் கழித்து தான் ரீசெண்டா பிப்ரவரி 3ஆம் தேதி தான், அதாவது இந்த குழந்தையை கடத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த சிம்மே ஆன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஃபேக்கான சிம்மா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சிம் கார்டை வேற யார்ட்டையாவது காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆரம்பத்தில் இந்த தடயங்கள் எல்லாமே கிடைக்குது. இன்னொரு பக்கம் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு போனதுல இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருந்திருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதிர்ஷ்டவசமா சிசிடிவி இருந்ததுனால அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் சரியா 6:52க்கு இந்த 7 வயது சிறுவன் நல்ல துள்ளலோட ஆடி அசைந்தபடி நல்லா ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கிறத அந்த சிசிடிவில அவங்கள பார்க்க முடியுது. இவ்வளவு சந்தோஷமா ஒரு பையன் நடந்து போறானா கண்டிப்பா அந்த சிறுவனுக்கு யாரோ தெரிஞ்ச பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவியை பார்க்கும்போது தான் ஒரு 20 வயசு இருக்கிற பையன் கூட தான் ஹர்ஷ் அன்றைய தினம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா நடந்து போயிருக்கான். கிடைச்ச சிசிடிவியை உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த குடும்பத்துக்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக். ஏன்னா அந்த சிசிடிவில இருந்தா அந்த 20 வயது பையன் வேற யாருமே கிடையாது, ஜிதேந்திராவுடைய அக்கா மகனான 19 வயது நிறைந்த ரித்திக் தாகூர் அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரித்திக்குடைய தம்பியான 17 வயது பையனும் அந்த குடும்பத்து கூட தான் இருக்கான். அவனுமே இந்த சிசிடிவியை பார்த்துட்டு அது தன்னுடைய அண்ணன் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக். நம்முடைய பையன் மாதிரி பார்த்த இவனை இதெல்லாம் பண்ணது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் மட்டும்தான் அந்த குடும்பத்தார்கள் மத்தியில் நிலவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னல, அந்த கெஸ்ட் கூட வேற யாரும் கிடையாது, இந்த ரித்திக் தாகூர் தான். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மதிய நேரத்தில் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இந்த ரஞ்சனா நேரடியாக கிச்சனுக்கு போனாங்களா, அப்போ இந்த ரித்திக்கும் சேர்த்து தான் டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போயிருக்கான். அதன் பிறகுதான் ஹர்ஷை கூட்டு போயிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஹர்ஷ் காணாம போயிட்டான் அப்படின்ற செய்தி இந்த குடும்பத்துல இருந்து இந்த ரித்திக்குமே போய் சேர்ந்திருக்கு. அவனுமே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த குடும்பத்துக்கூடயே சேர்ந்து தேடி இருந்திருக்கான். ஏன் அந்த கிட்னாப்பர் கால் பேசும்போது கூட இவனுமே அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் நிலைமை சீரியஸ் ஆகும்போது இவன் அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கான் அப்படிங்கிறதே தெரிய வர ஆரம்பிக்குது. இப்ப போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த மாஸ்டர் மைண்டுக்கு பின்னாடி ரித்திக் இருக்கான்னு தெரிஞ்சதுமே தீவிரமா அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரித்திக்கை பத்தி விசாரணை பண்ணும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க. இவனுடைய அம்மாவுடைய கொலையில இவங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஜெயில இருக்கிறதுனால இந்த 2 பசங்களும் தனியா தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அக்காவினுடைய குழந்தைகள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிதேந்திரா இந்த குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அது கூடவே ஒரு வீட்டையுமே கட்டி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ரித்திக் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்காம அதே பகுதியில் இருக்கிற ஒரு ஃபேக்டரியில லேபரா வேலை பார்க்கறான். அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் எடுத்து தனியா இவன் தங்கியிருக்கான் அப்படிங்கிறதுமே தெரிய வருது. தொடர்ந்து அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கும்போது கூட ரித்திக் அந்த இடத்துல இல்ல. அவனுடைய சிடிஆர் ரிப்போர்ட் டவர் லொகேஷன்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல இறுதியா ஒரு 5 மணி நேரத்திலேயே அவனை போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சிருந்திருக்காங்க. பிடிச்ச உடனே ஹர்ஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா சிசிடிவியை காட்டும் போதுதான் ஹர்ஷ் நான் விக்கி கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த விக்கி யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய மொபைல் நம்பர்லாம் வாங்கி செக் பண்ணி அவனுடைய டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு 6:30 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ரூமுக்கு டைரக்டா போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு விசாரணையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா அவன் தங்கியிருக்கிற ரூமுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது தான் அங்க ஹர்ஷ் இல்ல, இவன் மட்டும் இருக்கிறத போலீஸ் ஆஃபீஸர் பாக்குறாங்க. ஹர்ஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி அவனையும் ரித்திக்கையும் ஒன்னா உட்கார வச்சு இவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் ஹர்ஷ் எங்க அப்படின்ற ஒரு உண்மையை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்கானுங்க.
இந்த விக்கியை பத்தி சொல்லணும்னா விக்கியுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் டியூட்டில இருக்கிற நேரத்துல இறந்து போயிட்டதனால அவருடைய வேலை வந்து விக்கியோடைய அண்ணனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆனா விக்கி மட்டும் எந்த வேலைக்கும் போகாம ட்ரக்ஸ் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்றது அப்படின்னு இவனுடைய நாட்களை இப்படி கழிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அதே சமயம் ஒரு வேலை பணம் கிடைச்சா கூட இந்த மாதிரி சரக்கு வாங்கி அடிக்கிறது தான் அவனுடைய வேலையாகவும் இருந்திருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல தான் இந்த ரித்திக்குடைய பழக்கமும் இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இந்த ரெண்டு பேருமே பேராசை கொண்டவனுங்க. சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுவும் குறுக்கு வழியில செட்டில் ஆகணும், ஏதாவது ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் என்னதான் தன்னுடைய மாமா வந்து தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாலும், நல்லவரா இருந்தாலும் எந்த கருணையுமே பார்க்காம ஒரு பெரிய பிசினஸ் டீலா அவர் முடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இப்போ பெரிய நல்ல பணம் இருக்கு. 4 கோடி ரூபாய் வரைக்கும் ஹர்ஷ கடத்திட்டு நம்ம கேட்கலாம், நம்ம வீடு காரு பங்களான்னு செட்டில் ஆயிடலாம், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி விக்கி கிட்ட கேட்டிருந்திருக்கான். விக்கியுமே அவனுடைய பிளானுக்கு ஓகே சொன்னதுனாலையும் அவனுக்கும் இந்த மாதிரி பணத்து மேல ஒரு பேராசை இருக்கிறதுனாலையும் இந்த டீலுக்குள்ள நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆரம்பத்தில் இந்த ஹர்ஷ கடத்துவதற்கு இவன் எப்படி பிளான் பண்ணி இருந்திருக்கானா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி யதார்த்தமா அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அப்போ இந்த ஹர்ஷ் வந்து இவன் கூட நல்லா பழகுறதுனாலையும் இவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரதுனாலையும் முழுக்க முழுக்க அந்த சிறுவன் வந்து தன்னை நம்புறான். அதனால எங்க கூப்பிட்டாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமலே என் கூட வந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஹர்ஷ கடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வரான். அதன் அடிப்படையில தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உஜ்ஜைன் அப்படின்ற பகுதியில இருந்து இந்த விக்கி வந்து ஒரு ஆள் கிட்ட ஒரு ஃபேக் சிம்மா வாங்கி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தாகூர் என்ற ஒரு சொந்தக்கார பையன் கிட்ட அவனுடைய ஆல்டோ காரை வந்து கேட்டிருந்திருக்கான். அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கு, நீ வந்து காரை எடுத்துட்டு போ, ஆனா காலையில என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். சரின்னு விக்கியுமே சொல்லிட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி தன்னுடைய நண்பன் கிட்ட இருந்து அந்த வெள்ளை கலர் அல்டோ காரை இவன் வாங்கிட்டு வந்து ஹோட்டல் ரூமை புக் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதுக்கு முன்னாடியே இவனுங்க என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா, ஒரு சகப்பு கலர்ல நைலான் கயிறு, எலக்ட்ரிக் டாப் முத கொண்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹர்ஷ் என்ன பண்றான், பிப்ரவரி 5ஆம் தேதி 5:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இறுதியா அந்த வீட்டில் 6 மணிக்கெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு ரஞ்சனா கிட்டையுமே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் ரஞ்சனாவுமே இவன் வந்தாலுமே நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பையன் மாதிரி தான் அவங்கள பார்த்துப்பாங்க. அதே சமயம் அந்த பையனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஃபெஸ்டிவல் வந்து அவனுக்கான ட்ரெஸ்ஸு, செலவுக்கு பணம் கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு எல்லா உதவிகளுமே இந்த நாய்க்கு பண்ணி இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் என்னன்னா, சிசிடிவியை பார்த்துட்டு இவனுடைய தம்பி அது தன்னுடைய அண்ணன்னு சொன்னான்ல, அந்த தம்பியுமே இந்த மாஸ்டர் பிளான்ல ஒரு ஆள் தான். அந்த வீட்டில் இருந்து 6 மணிக்கு டீ குடிச்சிட்டு இந்த ரித்திக் வெளியில வந்திருக்கான். அந்த நேரத்தில் ஹர்ஷ் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த சிறுவன் கிட்ட என்ன சொல்றானா, நான் பக்கத்தில் மார்க்கெட்டு போறேன், நீ என் கூட வரியா, நம்ம 2 பேரும் ஒரு புது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அந்த சிறுவனுமே ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு அவன் கூட துள்ளலோட நடந்து பேசினபடியே போய்கிட்டு இருந்திருக்கான். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த பச்சை குழந்தையான சிறுவனுக்கு தெரியவே தெரியாது. பட் இது தெரியாம அவனை முழுக்க முழுக்க நம்பி தன்னுடைய அண்ணன் மாதிரி நினைச்சுதான் அந்த சிறுவன் அவன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனை கடந்ததுக்கு பிறகு அவனுடைய நண்பனான விக்கிக்கு கால் பண்ணி, நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அதன் அடிப்படையில் தான் அவன் ஹோட்டல் ரூம்ல இருந்து அந்த ஆல்டோ காரை எடுத்துக்கிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த 3 பேருமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா பார்த்து போயிருந்திருக்கானுங்க. இந்த ப்ராசஸ், இந்த பிளான் பண்ணும்போதே ரித்திக்கு வந்து எந்தெந்த ஏரியாக்கள்ல சிசிடிவி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் இவன் சிசிடிவியே இல்லாத தெருக்கள் வழியா தான் அந்த சிறுவனை கூப்பிட்டு சுத்தி சுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா கடைசியில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிசிடிவி இருக்கு அப்படிங்கிறத அவன் நோட் பண்ணாததுனால தான் பின் நாட்கள்ல அது ஒரு எவிடன்ஸா மாற ஆரம்பிச்சது. இப்ப கடத்தப்பட்ட இந்த ஹர்ஷ் கிட்ட பேசினபடியே கார்ல அழைச்சிக்கிட்டே போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹர்ஷுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இவன் ரித்திக் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விக்கி என்ன சொல்றானா, நான் வந்து இவனை பாத்துக்கிறேன், நீ வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ண அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்க சாப்பாடு எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இந்த சிறுவனுடைய வாய் கைகால்கள் எல்லாத்தையுமே இவனுங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற கயிறால கட்டிட்டு பின் சீட்ல தூக்கி போட்டுருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரித்திக் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற தகவல் கிடைச்ச மாதிரி ஹர்ஷோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த அப்பா அம்மா கூடயே சேர்ந்து தேடி இருந்திருக்கான். என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அவன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்பதான் ஹர்ஷோடைய வீட்டுல இருந்துகிட்டு நீ இந்த நேரத்துல கால் பண்ண அப்படின்ற மாதிரி விக்கி கிட்ட மறுமுனையில சொல்லி இருந்திருக்கான். உடனே விக்கியும் கால் பண்ணும்போது அந்த சிறுவனுடைய முணுகல் சத்தமும் கேட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த முறை லவுட் ஸ்பீக்கர் போட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு ஹர்ஷோடைய அப்பா நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷத்துல கால் பண்ணும்போது கூட்டமா நின்னு எல்லாருமே அந்த கான்வர்சேஷனை கேட்கறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த ரித்திகோடைய மனசுல ஏதோ ஒரு பயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது.
அவனுடைய பிளான் என்னன்னா ஜிதேந்திரா வந்து இதை வந்து சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவாரு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 கோடி ரூபாய் பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு தான் இவன் நினைச்சிருந்திருக்கான். ஆனா மொத்த குடும்பமும் இதை கேட்கும்போது ஒருவேளை யாராவது போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதே சமயம் எங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நிலைமை சீரியஸாக அந்த செகண்ட் ஃபோன் கால் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது 4 கோடி ரூபாய் நீங்க ரெடி பண்ணி வைங்க, அந்த பணத்தை நீங்க எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத லேட்டரா சொல்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த கால் கட் ஆனிச்சுல. அதுக்கப்புறம் இந்த ரித்திக் என்ன மெசேஜ் பண்றானா, அந்த பையனை முடிச்சு விட்டுரு, நிலைமை ரொம்ப சீரியஸா மாற ஆரம்பிக்குது, நம்ம மாட்டிப்போம் போல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் அந்த சிறுவனை ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்காக அழைச்சிட்டு போயிட்டு அந்த நைலான் கயிறாலை துடிக்க இருக்கு நெரிச்சு கொலை பண்ணி ஒரு ஆத்து பாலத்துக்கு கீழே போட்டு இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ரித்திக் இந்த வீட்டில் இருந்தபடியே அப்பாவி மாதிரி பயங்கரமா நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த ஒரு தாத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இன்னும் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சு அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இவங்களுடைய பிளான் என்னன்னா, கண்டிப்பா ஹர்ஷ வந்து பணம் வாங்கிட்டு உயிரோட விட்டுட்டா, ஒருவேளை உயிரோட அப்படி விட்டுட்டா கண்டிப்பா அவன் வந்து நம்மளை போட்டு கொடுத்துருவான், நம்ம பின்னாடி மாட்டிப்போம் அப்படிங்கிறதுமே இவனுங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஹர்ஷ வந்து போட்டு தள்ளணும், பணத்தையும் வாங்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த 2 பேருடைய மொத்த பிளான் இருந்திருக்கு. இவனுடைய பிளான் எல்லாமே இந்த ரித்திக்குடைய தம்பியான 17 வயது இருந்த அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த தம்பிக்குமே தெரியும். அவங்கிட்ட இந்த அண்ணங்கார என்ன சொல்லி இருந்திருக்கானா, நீ வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணு, என்னென்ன நடக்குது அப்படிங்கறத எனக்கு அப்டேட் பண்ணு, நாம காரு வீடு அப்படின்னு எல்லாருமே செட்டில் ஆகிடலாம், எந்த உதவி மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் ரித்திக்குடைய தம்பியுமே அன்றைய தினம் காலை நேரத்திலே அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கான். என்னென்ன நடக்குது அப்படிங்கறத தன்னுடைய அண்ணனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இறுதியா போலீஸ் ஆபீசர் இவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தொடர்ந்து அந்த சிறுவனுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்து தேவையான இறுதி சடங்குகள் எல்லாமே முடிக்கப்படுது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக் சிம் கார்டு கொடுத்தவன் இந்த ரித்திக், அவனுடைய நண்பனான விக்கி, இந்த ரித்திக்குடைய தம்பியான 17 வயசு பையன் அப்படின்னு எல்லாரையுமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க. மேற்கொண்டு இந்த ரித்திக் தன்னுடைய தம்பி கிட்ட என்ன சொல்றானா, நம்முடைய அம்மாவை கொலை பண்ணது நம்முடைய அப்பா தான், அவரை ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், அவர் இப்போதைக்கு பெயில்ல வந்திருக்காரு, அதனால நமக்கு பணம் நிறைய தேவைப்படும், நீ கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி மலிப்பிதான் அந்த 17 வயது சிறுவனையுமே தன்னுடைய வலையில சிக்க வச்சிருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க 4 பேருமே ஜெயில கம்பி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணி பணம் கேட்கிற விஷயம் இந்த உலகத்துல எந்த இடத்துல நடந்தாலுமே அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதனால நிறைய பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. அப்படியே ஈடுபட்டாலும் 99% வரைக்கும் அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு எப்படியாவது போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியான பிளான் இவனுங்க போடாததுனாலையும் இவனுங்களுடைய இந்த கெட்ட எண்ணத்தினாலையும் தான் போலீஸ் கிட்ட பின் நாட்களை இவனுங்க மாட்டி இருந்திருக்கானுங்க. உங்களுக்கு உண்மையிலே பணம் வேணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னா அதுக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்காக உழைக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு எந்த பலனும் கிடைக்கலனாலும் கூட கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சக்சஸ் ஆகும் அப்படின்னு கடுமையா உழைச்சா அதுக்கான பலனை நம்ம என்னைக்கா இருந்தாலும் அறுவடை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க வருஷம் ஒரு 500 ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா இது சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டா இப்படியே தான் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலையை முழுவதுமா கத்துக்கிட்டு நாமளே புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டு முன்னேறி வந்துட்டோம்னா கண்டிப்பா லைஃப் வந்து பின்னாடி ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் கூட பின்னாடி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உழைச்சோம்னா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற எல்லா சந்தோஷத்தையுமே நம்மளால அடைய முடியும். என்னைக்குமே குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது பெரிய ஆபத்துல தான் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரித்திக்குடைய லைஃப்லயுமே அவனுடைய பேரண்ட்ஸோடைய அரவணைப்பு எதுவுமே அவனுக்கு சரியா கிடைக்கல. என்னதான் சொந்தக்காரங்களாம் உதவி பண்ணியிருந்தாலுமே ஏனோ தானோ அவன் இஷ்டப்படி சுத்திட்டு இருந்திருக்கான். சரியா மேற்கொண்டு படிக்காம தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்னால இப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்டு இருந்திருக்கான். இவனுங்களுடைய இந்த பண ஆசைக்கும் பேராசைக்காகவும் எந்தவித தப்புமே பண்ணாத இந்த உலகத்துல நல்லது கெட்டது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காத அந்த பிஞ்சு குழந்தையான 7 வயசு பையனான அந்த ஹர்ஷ அநியாயமா கொலை பண்ணதை என்னைக்கா இருந்தாலும் அதை மன்னிக்கவே முடியாது. கடுமையான தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.